யாராச்சு அடி பிடிக்காம கிண்டணும். கிண்ட தெரியுமா உனக்கு? எனக்கு அப்படி கேட்டீங்க. பாலக்காட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பாஸ்ட் புட்டு கடையில 10 வருஷம் வேலை பார்த்துருக்குங்க. இந்த பாஸ்ட் புட்டு பரந்தாமன் பேரை சொன்னாவே சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். சும்மா சிக்கன் ரைஸ் அப்படி அள்ளி போட்டு கிண்டணும்னா சும்மா கில்லி மாதிரி தெரியும். கிண்ட பார்த்தே என் முதலாளி 50 ரூபா சேர்த்து கொடுத்தாங்களா. அப்படியா? சரி. இப்படி போட்டு மைய இடிக்கணும். இது இடிக்க தெரியுமா? அக்கா இது எனக்கு கை வந்த கலக்கா. இது எங்க தம்பி கத்துக்கிட்ட? இதை உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன். The next day. அப்புறம் தம்பி, அந்த ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லவே இல்லை. நலராஜி நாட்டு வைத்தியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, அப்படியாவது எனக்கு தெரியாது. நல்லதா போச்சு. என்னக்கா அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க? சேலத்திலே பெரும் புள்ளிக்கு அவரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 11 மணிக்கு மேல எந்த டிவி சேனல் போட்டாலும் அவரு தாங்க வருவாரு. வந்து அன்றைய இளைஞர்களுக்கு அப்படிதான் அறிவுரை சொல்லுவாரு. டே பேராண்டிகளா, தாத்தா கிட்ட வந்துருங்கடா, சொன்னா கேளுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி கதறுவாரு. என் கடாயை தான் கொடுத்துருந்தாரா? அக்கா என்னக்கா? சரி, நீ மேல சொல்லு. அவரோட பேரன் தாங்க நானு. அப்படியா? சூத்திரத்தை சொல்ல நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன். அங்க கிண்டி பழகினதான் இது. பேச்சு வாக்குல பொருளை தான் மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க, கரெக்டா போடுங்க. என்ன எங்க தாத்தா குளச்சிக்கலுக்கு மருந்து கொடுத்தாரு, அக்கா நீங்க மலச்சிக்கலுக்கு மருந்து கொடுக்குறீங்க. என்ன அக்கா கொடுக்குற மருந்தை சாப்பிட்டா காலைக்கிறேன் சும்மா வட்டிய முதலமா சத்தமே இல்லாத சும்மா சல 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 சலன்னு போகணும். பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் கிண்ண மாதிரி இருக்கு பாருங்க, கை வலிக்குது. இந்த பப்பாளியை சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டு சரியா போயிடும். போதுங்களா? பாக்குறேன். போதும், சும்மா பூ மாதிரி வந்துடும்.